ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மெய்மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி, திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படி ஏற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் சூரிய பகவான், ஆத்மகாரகனான சூரிய பகவான், 9ற்கு அதிபதியான சூரிய பகவான் இருக்கின்றார். ராசிக்கும் 9க்கும் உண்டான சூரிய பகவான் இருப்பதனால் கண்டிப்பாக தொட்ட காரியங்கள், வைத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிலையை அடைந்து 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் வக்ரகதியை அடைந்ததினால், அவர் பின்னோக்கி செல்வதனால், அவர் பலம் இழந்ததினால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள் செய்தால் வெற்றி கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் உத்தியோகம் கிடைக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சி தொடங்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதற்குண்டான முயற்சிகளை தொடங்கிவிட்டு தையில் தொடங்கினால் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். மற்றும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கலத்திரக்காரகனான சுக்கிர பகவான் இருப்பதும், அந்த சுக்கிர பகவானை உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, நானும் நீண்ட நாட்களாக என்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த திருமணம் பார்க்கறதுல தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் ஜெயமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குரு பகவான், ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால்
மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதினால் எல்லா முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுது உங்கள் முயற்சிகள் ஜெயமாகின்றதோ அப்பொழுதே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்பொழுது என்றால் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் வேலை செய்யும் அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இதை தவிர சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரோக்ராமில் ஏற்படக்கூடிய புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய ஆப்புக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும், புதிய புதிய விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக அதற்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். 4ஆம் இடத்தில் உண்டான ராகு பகவான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியவர். என்ன சாமி, ராகு அப்படின்னா பிரச்சனைனாலுமே பிரம்மாண்டம் ஆகுமே. ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய வேலையை செய்வதனால் அவர் கோதண்ட ராகுவாக ஆகின்றார். எப்பொழுது கோதண்ட ராகுவாக ஆனாரோ அப்பொழுதே அத்தனை முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லலாம். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் என்றிருக்கின்றார் என்பதனால் நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று அந்நிய தேசங்களுக்கு சென்று உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்யக்கூடியது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுபவர்கள் கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு மூலியமாக உங்களுடைய பொருள்களை வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதும், அங்கிருந்து உங்களுக்கு டாலர்களையும் திர்ஹாம்களையும் வரும் பணவரவுகள், திடீர் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்டரி, ரேஸ் போன்ற ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக பணத்தில் புதிய புதிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்ட்ராடே செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் போன்ற அக்கௌண்ட் தொழிலில் உள்ள தனுர் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய கன்வீனர், அதாவது புதிய புதிய கஸ்டமர்கள் கிடைத்து அதன் மூலியமாக உங்கள் தொழில் விஸ்தீரணமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதியும் 5 கூட அதிபதியுமான அங்கார பகவான் நீச்சமடைந்ததனால், வக்ரமடைந்ததனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புக்கும் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும், இந்த காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் திடீர் பண வரவும் திடீர் பதவி ஏறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியா புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதினால் ஆன்மீக தொடர்புடைய சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆன்மீக தொடர்புடைய சுற்றுலா செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி, வாகனம், வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதற்கு உண்டான தனக்காரகனான தன பகவான் குரு பகவான் இருப்பதினால் தனக்கு தேவையான இடத்தில் வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள் சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு ஆகியவற்றில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடைகள் விலகி பிஆர், சிட்டிசன்ஷிப், பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போன்று சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு சின்னத்திரை, பெரிய திரை வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் படப்பிடிப்புகளுக்கு சென்று கடந்த காலகட்டங்களில் வாங்கிய வருமானம் 3 மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மற்றும் இந்த காலகட்டங்கள் தனுர் ராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான
காலகட்டம் என்றும் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள். தனுர் ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பது 17/12/2024 மற்றும் 18/12/2024. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள், நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய தடைகள், நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயணங்களுக்கும், நீண்ட தூரம் பயணம் செய்கிறவர்களுக்கும் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் மற்றும் அபிஷேகம் செய்து அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்துவிட்டு நீண்ட தூர பயணம் மேற்கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதே போன்று தனுராசி என்பவர்கள் ஒரு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் என்பது ஆலங்குடி. ஆலங்குடியில் உண்ட எம்பெருமான் தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும், அங்கு உண்டான ஈஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும், மற்றும் அங்கு உள்ள ஆலங்குடியில் தனித்து விட்டிருக்கும் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகமும் செய்துவிட்டால் வருகின்ற தடைகளும் வந்த தடைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? கண்டிப்பாக பனி போல் விலகும். மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுகின்ற அத்தனை காரணங்களும் உங்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை மாத்ரு அம்மாவிற்கு உடல்நலம் குன்றி இருந்ததனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த மார்கழி மாதத்தில் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் கிரகமான சூரிய பகவான் 9ஆம் இடத்திற்குண்டானவர் ராசியிலே இருப்பதனால் தகப்பனுடைய தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய தொழிலில் கடுமையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி புதிய பொருளாதார வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் உண்டான ராகுவினால் லாட்டரி, ரேஸ், ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் பண வரவும், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும், அங்கு கிடைக்கக்கூடிய PR, சிட்டிசன்ஷிப் பர்மிட் போன்றவைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஜெயமான மாதம், வெற்றியான மாதம் என்று சொல்லலாமா? வெற்றியான மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.